அது மாதிரி ஒரு நாள் நைட் என்ன பண்ணிட்டாங்க, எப்பவுமே நைட்டு ஃபுல் டே வைப்பாங்க டியூஷனு. காலைல 6 மணிக்கு தான் அனுப்புவாங்க. அன்னைக்கு டியூஷன் நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஓனரோட அப்பா இறந்துட்டார், டியூஷன் சென்டரோட அப்பா இறந்துட்டாப்புல. எல்லாரையும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அப்போ வந்து வீட்டுக்குலாம் தனியாக வர தெரியாது. நம்ம ஏரியா சைட்லாம் எப்படின்னா ஊர் தெரியும் உங்களுக்கு தான். கிராமம் எப்படின்னா 8 மணியோட க்ளோஸ் ஆயிரும், யாருமே இருக்க மாட்டேன். வீடியோ எடுக்கிறீங்களா? ஏன் மூஞ்ச போட்டுறாதீங்க. மூஞ்ச போடவே இல்லையா? 6 மணி அதான் 8 மணிக்கு மேலே க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வேறு அது பெருசாக எதுவுமே ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும். எங்கள் ஊருக்கு அப்போ வந்து பார்த்தோன்னா 9 மணி தான் லாஸ்ட் பஸ். 9 மணிக்கு மேலே பஸ்ஸே கிடையாது எங்கள் ஊருக்கு. நான் முடிச்சுட்டு சரி அப்போ என்னன்னா வீட்டிலேருந்து செலவு காசு கொடுப்பாங்க. நைட் டியூஷன் தங்குறேன்றதுனால சாப்பாட்டுக்கு வந்து எனக்கு காசு கொடுத்துருவாங்க. காசு கொடுக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே வந்து பீஃபு அதெல்லாம் வந்து அப்போ கம்மியில் 25 ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸு. ஸ்கூல் படிக்கும்போது 25 ரூபாய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டேன், சில்லி பீஃப் ஒன்று வாங்கிட்டேன். 100 ரூபா கொடுப்பாங்க அப்போவே. 100 ரூபா கொடுக்கும்போது எனக்கு அந்த 100 ரூபா பெரிய அமௌண்ட். சரி நான் சாப்பிட்டு பஸ்ஸுக்கு பாஸ் இருக்கும், கிளம்பி வீட்டாண்ட வந்து இறங்கிடுவேன். இறங்கிட்டு அந்த சுடுகாடை கிராஸ் பண்ணிப்போம். ஊர் சைடில் யாராவது போகிறவங்க இருந்தாங்கன்னா போயிடலாம். நம்ம ஊர் சைடில் தான் 8 மணிக்கு மேலே யாருமே ஆள் நடமாட்டம் இருக்காது, நடந்து தானே போகணும்னு சொல்லிட்டு அப்போ சின்னோண்டு இந்த ஹெட்ஃபோன் மாதிரியே ஒரு ஃபர்ஸ்ட் விட்டாங்க ஐபேட். அந்த ஐபேடை போட்டு அதில் பாட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். மெமரி கார்டு போட்டு போடுற ஐபேட். அதில் பாட்டு கேட்டுனே போயிருந்தேன். திடீர்னு பாட்டு ஆஃப் ஆயிடுச்சு. உடம்பு குளிர் ஜுரம் வர மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். செருப்பா வருது, வாந்தி வருது, மூச்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் அதுக்கப்புறம் எப்படியோ நடந்து வீட்டாண்ட போயிட்டேன். அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு ஜுரம் வந்துருச்சு. சரி எங்கள் அப்பா இல்லை சரி அன்டைமில் வந்தானே, குளிர் ஒத்துக்காமல் ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு படுக்க வச்சுட்டாங்க. நைட்லாம் வீட்டை பார்த்து கத்தின்னு ஓடி இருக்கேன். வீட்டு உள்ளே சுற்றி ஓட்டிருக்கிறேன் நான் பாட்டு. என்கிட்ட அம்மா என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க, என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. என்கிட்ட நான் யார்ட்டையும் பேசலையா, இங்கே இருக்கிற செவத்துக்கிட்ட போய் அங்கே பேசுவோம், நான் இங்கே பேசிட்டு இருந்தேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே பாஸ்டர் வீடு. எங்கள் ஆயா மட்டும் கண்டுபிடிச்சிச்சு, இவன் சரியில்லை, இன்னும் சின்ன பையன் ஏதோ நான்வெஜ் சாப்பிட்டு வந்திருக்கான், அதனால பிடிச்சிருச்சு போல. பின்னாடி நான் வரும்போது தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்போ புனை எரிஞ்சுன்னா முடிகிற ஸ்டேஜ். ஒரு 6 மணி 5:30 மணி போல எரிச்சிருப்பாங்க போல. அந்த சாம்பல் தட்டுவாங்க தெரியுமா, அந்த ஸ்டேஜ். சரி நான் என்ன சொல்லிச்சு, பக்கத்தில் பாஸ்டரை கூப்பிட்டு வா, இது 2 மணிக்கு கூப்பிட்டு வா, அவனுக்கு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் பாட்டி கண்ணுக்கு எல்லாமே தெரியும், அது சின்ன ஐயா கண்ணுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்கிறேன், எனக்கு ப்ரே பண்ணுறாங்க, பச்சை கலரில் வாந்தி எடுக்கிறேன், பச்சையாக வாந்தி எடுக்கிறேன். எல்லாருமே ஷாக், என்னடா இவன் வாந்தி எடுத்துட்டு இருக்கானே, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டோடனே நான் சொன்னேன் ஃப்ரைட் ரைஸு இதுன்னு. அதுக்கு வாந்தி இந்த கலரில் வராது, இவன் ஏதோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் போயிட்டார். நான் மட்டும் சொல்கிறேன் அங்கே யாரோ உட்காந்துருக்காங்கன்ற, யாருமே நம்பலை. எங்கள் ஆயா இல்லை, ஏய் எனக்கு தெரியும் நீ போனான்னு. எங்கள் அம்மா அப்பா கேட்குறாங்க, என்ன ஒன்று தெரிஞ்சு சித்தியா அப்படின்னு. ஏய் ஒன்று நின்று இருக்குது, ஒன்று பத்துன்னு இருக்குதாடா அப்படின்னாங்க. அதே ஒன்று நின்று இருக்குது, ஒன்று பத்துட்டு இருக்குது. இப்போ இங்கே இருந்தால் வீட்டில் இருந்தால் போச்சு வெளியே. இவன் ஜோம் பண்ணியிருந்தாங்களே, இவரை கிராஸ் பண்ணி தான் போச்சு. இப்போ அது இவன் பார்த்து பயந்தது, இதை பார்த்து தான் பயந்தான் அவனுக்கு ஜுரம் இதுதான். அப்புறம் மறாத நாள் பாஸ்டர் சொல்கிறாரு, இறந்து போனவன் என் வயசு பையன் பஸ்ஸுலேருந்து இறங்கும் போது கால் மாட்டி உடச்சிருச்சு. ஃப்ரண்ட் வீல் இருக்குல்ல, அதில் ஃப்ரண்ட்டில் கால் மாட்டி உடச்சி, 2வது வீலில் பின்னாடி வீலில் வந்து பஸ்ஸில் மாட்டிக்கினான். ஃபுல்லாக மாட்டி இறந்துட்டான். அந்த பையன் கபடி பிளேயர், எங்கள் ஊர் பையனே தானே அவன். எங்களுக்கு தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே டியூஷனு. முன்னாடி நான் இறந்தப்போ நான் டியூஷனில் இருந்திருக்கேன். அவன் இறந்தது எனக்கு தெரியாது. இத்தனைக்கும் அந்த பையன் கூட விளையாடின பையன். அதனால தான் இவன் கூட வந்திருக்கான், இல்லாட்டி வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விட்ட பிறகு நம்ம வீட்டில் வந்து இந்த யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா குரங்கு வரும். குரங்குங்க நம்ம ஊரில் வீட்டில் சென்ஸ் அந்த ஊர் சைடில். அதே மாதிரி யாராவது வீட்டில் சாவு உள்ள போகுதுன்னா அப்படி குரங்கு வரும்னுவாங்க. அது மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பாஸ்டர் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அம்மா தான் நம்ம குடும்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்டியனாக மாறினவங்க, இந்துவாக இருந்தாங்க அம்மா. அதே மாதிரி அம்மா வந்து இந்த ஹிப்னாட்டிசம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த
ஆவிங்களோட பேசுறது. தாத்தா ஹிப்னாட்டிசம் பண்ணுவாரு. அதனால அம்மா கத்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அம்மா என்ன சொல்றாங்க, அம்மா தண்ணி குடிச்சிட்டு வைப்பாங்க. அப்ப இது நான் கண்ணுக்கு நேரா பார்த்துருக்கேன். தண்ணி குடிச்சிட்டு வைத்தாங்கன்னா தண்ணி ரத்தமா இருக்கும். தண்ணி ரத்தமா இருக்கும். ஐயோ. ஒரு நிமிஷம். தண்ணி ரத்தமா இருக்கும். அதே மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடி தான் தாலி தொங்கும். பேசிட்டே இருப்பாங்க, தாலி இருக்காது கழுத்துல. அங்க பைபிள்ல பாருவாங்க, பைபிள்ல இருக்கும். ஏதாவது நம்ம வீட்டுல நான்வெஜ்ஜே செய்ய மாட்டாங்க, ரேர் தான். அந்த நம்ம வீடு எப்படின்னா இங்க ஆலந்தூர்ல எல்லாருமே ஊர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்களாம் படிக்கிறவங்க நம்ம வீட்டுல தங்கி தான் படிச்சாங்க. அதுதான் அந்த சின்ன சின்ன ரூமா இருக்கும் தெரியுமா, நம்ம மாடி ஃபுல்லா ஒரு வாடகை ரூம் மாதிரியே இருக்காது, சின்ன சின்ன மேன்ஷன் மாதிரி இருக்கும் நம்ம வீடு தான். மேல அம்மா ரூம் தான். அங்கதான் தங்கி படிச்சு எல்லாருமே ஊர்ல இருந்து வந்து படிக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்களாம் அங்கதான் இருப்பாங்க. அதனால எல்லாருக்குமே சாப்பாடு நம்ம வீட்டுல இருந்து தான் பார்த்தாங்க. அதனால என்னாச்சு, நம்ம வீட்டில் அந்த நான்வெஜ்லாம் பெருசாக செய்கிற அளவுலாம் வசதிலாம் இல்லை. அதிகபட்சம் இந்த சாம்பார் சாதம் அது மாதிரி தான். என்னாச்சு, அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது நிதி ஸ்கூல் வந்து சேரும்போது, அப்போ தான் தாத்தா இறந்தாரு. 6th நான் வந்து சேர்றேன். நம்ம கிறிஸ்டியனில் ஒன்று இருக்குது, அந்த இறந்துட்டாங்கன்னா காரியம் வரல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? தாத்தா இறந்த டைமு பேசிகிட்டே இருக்காங்க என் கூட உட்காந்து. அம்மா நாக்குல இருந்து ரத்தம் வருது. யாரோ ஒருத்தர் வந்து உள்ள கறி வச்சுட்டு போயிருக்கா பாரு அப்படின்னாங்க. சதீஷ் மாடு வெட்டின உடனே ஒரு மாதிரி துடிக்கும் தெரியுமா கறி? ஆமா. அது மாதிரி துடிச்சுனே உள்ள பெரிய கறி வீட்டுல. அதே மாதிரி அம்மால எங்க அப்பாவுக்கு இது ஏதோ பண்ணியிருக்காங்க அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே யாருமே நம்பல. எங்க பாட்டியை வந்து போயிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. எலுமிச்சம்பழம் அவங்களே தான் வாங்கிட்டு வராங்க. அவங்க கையாலே பிரிக்க சொன்னாங்க. பிரிச்சா எங்க தாத்தாவோட துணி அதுல இருக்கு. தாத்தாவோட துணி எலுமிச்சம்பழத்துல. அப்பத்துல இருந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு ஹிப்னாட்டிசம் பண்ணல. ஏன்னா ரொம்ப உடம்பு வீக் ஆயிடுறாங்க. அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஞாபக மருத்தி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சிச்சுவேஷன்ல. அப்பத்துல இருந்து விட்டாங்க. இன்னொன்னு கரும்பாக்கம் ஒரு ஊரு, அதான் சொன்னல அந்த கதை தெரியும்ல அவங்களுக்கு. வயசு பையன் லவ் பண்ணியிருந்தாங்க 2 பேரு. பாறைக்கு நடுவில் வந்து இடிச்சு சாவடிச்சிட்டான் அந்த பொண்ணை. கொலை பண்ணி அதை நகை எடுத்துட்டு போனது கதை தெரியலையா? அது எப்படின்னா அங்கதான் லீவுனாலே நம்மளுக்கு அங்கதாயா அக்கா வீடுக்குலாம் அங்கதான் அத்தை வீடு இருக்கு. அத்தை வீட்டுக்கு தான் லீவுக்குலாம் போயிடுவோம், ஷெட்யூலாம் இருக்குன்றதுனால. எல்லாருமே உட்காந்து நாங்களாம் பேசி நைட்லாம் அப்பெல்லாம் அந்த கரண்ட் பின்னாடி நம்ம வீட்டு பின்னாடி வயல் தண்ணி பாய்ச்சுறப்ப என்ன ஆகும்னா அப்போ மட்டும்தான் நைட்ல வீட்டாண்டெலாம் கரண்ட் கட் பண்ணுவாங்க. ஏன்னா கழனிக்கு தண்ணி விட்டுனால வீட்டாண்ட தண்ணி கட் பண்ணுவாங்க, கரண்ட் கட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாருமே வெளியே தானே உட்காந்து சாப்பிடுவோம். இந்த அடுப்பாங்கிற வெளியே பின்னாடி அதான் பால்கனி மாதிரி இருக்கும், அங்கேயே அடுப்புலாம் மண் அடுப்பு வைப்பாங்க தெரியுமா, பூசின மாதிரி செவத்தோட. அங்கே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ வந்து நம்ம வீட்டாண்ட வந்து அதான் எங்கள் அத்தை வீட்டு பின்னாடி தெருவில் தான் அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு, இது மாதிரி ஓடி போயிடுச்சுன்னு சொன்ன உடனே எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி எங்கள் அத்தைங்க எல்லாருமே அங்கே போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. 2 நாள் ஆச்சு பொண்ணை காணும். அந்த பையன் இங்கே தான் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு பொண்ணு அழுகி போய் கிடக்குது இது மாதிரி பாறைக்கு நடுவில். அது நம்ம வீட்டு பொண்ணா பாருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க. பார்த்த உடனே நம்ம வீட்டு பொண்ணு, ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னு போய் அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணி எடுத்திருக்கா. அந்த பையன் இவ்வளவு நகையோடலாம் போட்டு வர சொல்லிருக்கான். போட்டு வந்த பிறகு இந்த பொண்ணு போட்டு போயிருக்கு. இரு நான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு பாறை இடுக்குல வந்து ஒளிய வச்சிருக்கான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணை ஒளிஞ்சிட்டு இருந்துருக்கு. பின்னாடி இந்த வந்து கல்லை அடிச்சு அந்த பொண்ணை சாவடிச்சிட்டான். சாவடிச்சு அந்த இடத்துல பாறைக்கு நடுவுலயே போட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு பையன் எஸ்கேப். ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு ஆடு மேய்க்க வரவங்க என்னடா நாத்தம் அடிக்குது, ஆடுங்க அங்கேயே நிற்கிதுன்னு போய் பார்க்கும்போது இந்த பொண்ணு செத்து இருந்துச்சு. இதை கேஸ் ஆக்கி அந்த பையனை தேடி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் வந்துட்டு அது என்னது கொட்டமேடு தாண்டி ஒரு கூட்டுரோடு ஒன்று இருக்கும். அந்த கூட்டுரோடு சைடில் யார் வயசு பசங்க போனாலும் வண்டி ஆஃப் ஆகும் அந்த இடத்துல.
போலீஸ்லாம் போட்டிருந்தாங்க. ம். இதோட சூப்பர் கதை நான் ஒன்று, குட்டி நவீன் ஒருத்தர் இருக்காரு. ம். அவரு